இங்க ஒருத்தன் ஜமீன்தார் வீட்டுல குதிரைங்களை பராமரிக்கிற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் தெரியாதனமா அந்த குதிரை மேல ஏறிடுறான். இது தெரிஞ்ச அந்த ஜமீன்தார் அவனை கட்டி வச்சு அவங்க அப்பா கையில சாட்டையை கொடுத்து அடிக்க வைக்கிறாரு. இந்த ஜமீன்தார் வெள்ளக்காரங்க கிட்ட வேலை பார்க்கறதுக்காக இவங்க ஊர் மக்களை கடத்தி கொண்டு போயிட்டு இருக்கிறப்ப ஒரு போராளி கூட்டம் வந்து அவங்கள காப்பாத்துறாங்க. அந்த போராளி கூட்டத்தை பார்த்த இவன் அந்த ஜமீன்தாரை பழி வாங்குறதுக்காக அவங்க கூட இவனும் சேர்ந்துக்கிறான். இப்போ வெள்ளக்காரங்க மக்களை கடத்திட்டு போற விஷயம் இந்த கூட்டத்துக்கு தெரிய வருது. அந்த மக்களை காப்பாத்துறதுக்காக இந்த கூட்டம் அங்க போகுது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இந்த கும்பலை பிடிக்கிறதுக்காக வெள்ளக்காரங்க போட்ட திட்டம் அதுன்னு. அங்க நடந்த சண்டையில அந்த கூட்டத்தோட தலைவனுக்கு அடிபட்டுடுது. அப்ப சாகறதுக்கு முன்னாடி அவனோட குதிரையை வெங்கிட்ட கொடுத்துட்டு இறந்து போயிடுறான். இப்போ இவன் அந்த குதிரையை தன்னோட ஊருக்கு கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம பத்திரமா பாத்துக்கிறான். ஒரு நாள் அந்த குதிரை வெள்ளக்காரன் கண்ணுல பட்டுடுது. அந்த வெள்ளக்காரன் அதை வாங்க நினைக்கிறான். ஆனா இவனும் அதை தர முடியாதுன்னு சொல்லிடுறான். இந்த விஷயம் தெரிஞ்ச அந்த ஊர் ஜமீன்தார் அந்த குதிரையை கொண்டு வந்து கொடுக்க சொல்றாரு. அப்படி கொடுக்கலைன்னா அந்த குதிரைக்கான காசை இந்த ஊர் சேர்ந்து கொடுக்கணும்னு சொல்றாரு. அந்த ஊர் மக்கள் சேர்ந்து அந்த குதிரையை திருப்பி கொடுக்க சொல்றாங்க. அதுக்கு அவன் அந்த குதிரையை நான் திருப்பி தரத்துக்கு முன்னாடி இந்த ஊர்ல நடக்க போற குதிரை பந்தயத்துல நான் கலந்துக்க போறேன் அப்படின்னு சொல்றான். இது தெரிஞ்ச அந்த ஜமீன்தார் அந்த பந்தயத்துல நீ ஜெயிச்சிட்டா உன்னோட ஊருக்கே நான் விடுதலை தரேன், அப்படி நீ தோத்துட்டா உன்னோட ஊர் மக்கள் ஆப்பிரிக்காக்கு அடிமையா போய் வேலை பார்க்கணும்னு சொல்றாரு. இதுக்கு அந்த ஊர் மக்களும் ஒத்துக்கிறாங்க. பந்தயம் ஆரம்பிச்சதும் அந்த குதிரை சரியா ஓட மாட்டேங்குது. அதோட இவனை கீழையும் தள்ளி விட்டுடுது. தான் இதுல தோத்தா தன்னோட கிராமமே அடிமையாகிடும். இவன் அழுக ஆரம்பிக்கிறான். இதுக்கு முன்னாடி தன்னோட தலைவனை தவிர வேற யாரையும் ஏத்தாத அந்த குதிரை இவன் அழுததை பார்த்ததும் இவனை ஏத்திக்கிட்டு மறுபடியும் அந்த பந்தயத்துல ஓட ஆரம்பிக்குது. கடைசியா இவன் அந்த ஜமீன்தாரோட பையனையும் தோக்கடிச்சு அந்த பந்தயத்துல ஜெயிச்சு தன்னோட ஊருக்கு விடுதலையும் வாங்கி கொடுத்துடுறான்.